ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் அண்ட் ஏர்பாட் ரெண்டும் கமெண்ட் பண்ணி ஒரு புது இனோவேஷனாக கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட கம்பெனி பார்த்திங்கன்னா XECH அண்ட் இதோட ஸ்பீக்கர் பாட்ஸ் XL அப்படிங்கிற நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கீழே பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது இதோட டச் கண்ட்ரோல் அண்ட் வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இது ரெண்டும் இருக்குங்கிறாங்க. பின்னாடி பார்த்திங்கன்னா இதோட ஸ்பெக் ஹைலைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத் 5.2 அண்ட் EDR சப்போர்ட் இருக்குங்கிறாங்க. சார்ஜிங் டைம் பார்த்திங்கன்னா 2 to 3 hours. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா அதோட ப்ரைஸிங் 9,000 போட்டிருக்காங்க. பட் ப்ரைஸிங் அவ்வளோ இல்லை, நான் எவ்வளோ கடைசியில் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ண கடைசி வரைக்கும் பாருங்கள். அண்ட் இதோட ப்ளூடூத் ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 meters வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது 33 feet வரைக்கும் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா முன்னாடியே 2 ஏர்பாட் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்ட்ரல் இன்னொரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்பீக்கர் வெளியே எடுப்போம். ஸ்பீக்கர் ஒன்றுமே கொஞ்சம் லைட் வெயிட்டாக தான் இருக்குது, கேரி பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் உள்ள ஒரு யூசர் மேனுவல் இருக்குது. அதை நம்ம இப்போ ஓர வச்சுட்டு ஏர்பாடை வெளியே எடுப்போம். இந்த ஏர்பாடில் பார்த்திங்கன்னா ஒரு கோல்டு பிளேட் கொடுத்துருக்காங்க. அது எதுக்காகனா சார்ஜிங்காக யூஸ் பண்ணுறது. இதை கீழே வச்சுட்டு நம்ம சென்ட்ரலுக்கு பாக்ஸ் இருக்கும். ஓகே, இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இயர் டிப்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 2 பேர் கொடுத்துருக்காங்க. உண்மையுமே இது ஒரு நல்ல விஷயந்தான். அண்டு வேறு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து மைக்ரோ USB தான், டைப் C இல்லை. இது ஒரு சின்ன ஏமாற்றம் தான், இருந்தாலும் பரவாயில்ல. ஓகே, இப்போ நம்ம இது கீழே வச்சுட்டு உள்ள வேறு எனக்கு போனோம். இது ஒரு AUX கேபிள் கொடுத்துருக்காங்க கனெக்டிவிட்டிக்கு. ஓகே, இப்போ நம்ம திருப்பி ஸ்பீக்கருக்கு வருவோம். ஏர்பாட்ஸ் ஒன்றுமே லைட் வெயிட்டாக இருக்குது. இது காரணம் என்னென்னா இதில் 60 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்திங்கன்னா 2 கேப் கொடுத்துருக்காங்க. இது எதுக்காகனா இந்த ஏர்பாட்ஸை உள்ளே ஈஸியாக ஃபிட் பண்ணுறதுக்காகவும் கேரி பண்ணுறதுக்காகவும் தான். இதனால் நம்ம இதை தனித்தனியாக எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் இல்லை. இன்னுமே இதுக்கு ஒரு பெரிய தம்ஸ்அப் கொடுக்கலாம் நம்ம இந்த கம்பெனிக்கு. ஓகே, இப்போ நம்ம பின்னாடி திருப்பி பார்த்தோன்னா ஒரு பவர் பட்டன் அண்ட் ஒரு AUX கேபிள் போர்ட் அண்ட் ஒரு சார்ஜிங் போர்ட், இந்த 3 கொடுத்துருக்காங்க. வேறு எதுவும் பெருசாக கொடுக்கல. இந்த பட்டன் பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளிக்கியாக இருக்குது, யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு. அண்ட் இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ஜிங்க்கான இண்டிகேஷன் லைட் தெரியும் பாருங்கள், ரெட் கலரில். இது இருந்துச்சுன்னா சார்ஜ் ஆகுங்கிறது அர்த்தம். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5,030. இங்கே டாப்பில் மென்ஷன் பண்ணிக்க மறக்காமல் பார்த்துக்கோங்க. இன்னுமே இதோட சவுண்ட் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கேட்குறதுக்கு நல்லாயிருக்கு. பேஸில் நல்லா பூஸ்ட் பண்ணி கொடுக்குது. அண்ட் இயர்பாட்ஸ்லேயும் அதே தான். இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 6 பின் இருக்கும் பாருங்கள். இந்த 6 பின் தான் இந்த சார்ஜுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. ஓகே கைஸ், இந்த மாதிரி வீடியோ நீங்கள் திரும்ப பார்க்கணுன்னா மறக்காம இந்த சேனலுக்கு ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் ஏதாச்சும் டவுட்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக தெரியப்படுத்துகிறேன்.